திமுக கட்சியில இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே மூத்த தளபதிகள் தான், இளைய தளபதி எல்லாம் ஒருத்தரும் கிடையாது. பேருக்கு வேணா இளைஞரணி இளைஞரணி வச்சுக்கலாம், ஆனா எல்லாம் 60 வயசுக்கு மேல பேரம் பேத்தி எடுத்தவங்க தான் இளைஞரணி. இந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சி அல்ல. இங்க வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்ற திரு தினேஷ்குமார் இளைஞர், உண்மையான இளைஞர், பேருக்கு இளைஞர் இல்ல. தொடர்ச்சியாக இந்த பகுதி மக்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து முன்னே நிற்கக்கூடிய நபர். எல்லா தேர்தலையும் நின்று உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். அதிமுகவை பொறுத்தவரை அங்க எந்த வேட்பாளர்னு பிரச்சனையே இல்லை. அம்மா தூக்கி ஜாடி இங்க வச்சா அது இங்கதான், இங்க தூக்கி இங்க வச்சா அங்கதான். எவ்வளவு பவர்ஃபுல் மந்திரியா இருந்தாலும் அம்மா தூக்கி போட்டு அப்புறம் சும்மா ஆயிடுவாங்க. வேட்பாளர் பாவம் என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி அடிமைகளுக்கெல்லாம் ஓட்டு போடாது. உண்மையாகவே இந்த நாட்டை நல்ல முறையில் வழி நடத்தக்கூடிய ஒரு நபர் நமக்கு பிரதம வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். நம்முடைய குழந்தைகளுடைய வருங்காலம் நன்றாக இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும். பெண்கள் டாஸ்மாக் பிரச்சனை இல்லாம ஒரு மாநிலத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது குஜராத் மாநிலத்துல தான். பெண்களுடைய துயரத்தை உணர்ந்தவர். ஆம்பளைங்க சம்பாதிக்கிற பணம் முழுசா எந்த ஊர்ல பொம்பளைங்க கைக்கு வந்து சேருன்னா அது குஜராத் மட்டும்தான். இங்க கூட கேக்குறோம், பொம்பளைங்க கஷ்டம், ஒரு பெண் முதல்வர் பெண் பிரச்சனையை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாருன்னு. உடனே சொல்றாங்க, அம்மா வருமானத்துக்கு என்ன பண்ணுவாங்க? நாங்க சொல்றோம், சாராய வருமானம் இல்லாமல் அரசாங்கத்தை எப்படி நடத்துவது என்று எங்கள் நரேந்திர மோடியிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அவர் பிரதமராக வரும்போது நாடு முழுவதும் பெண்களுடைய நலனுக்காக திட்டங்களை யோசிக்க முடியும். இப்படிப்பட்ட நபர் நம்முடைய பிரதமராக நாம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்.